திரு மணிகண்டன், அதிமுக குறைவாக வாக்குகள் வாங்கியதும் சூர்யா சொல்லக்கூடிய லாஜிக்குள்ள வருதோ, திமுக அதிமுக ரெண்டு பேரை மட்டும் தனித்து பார்த்தோம் அப்படின்னா 50% கீழே வருது 24 தேர்தலில். அப்படி பார்த்தா திராவிட கட்சிகளுடைய ஆட்சியே இனி மெஜாரிட்டி வாங்காது அப்படின்ற கருத்து அண்ணாமலை சொல்றாரு. இப்போ அதிமுக இங்கே வாக்கில் குறைவாக வாங்கினதும் கூட்டணி அரசை வேறொரு புறத்தில் நிர்பந்திக்குதோ? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சூர்யா தம்பிக்கு ஒன்று சொல்லிடுறேன், வாய்ப்பில்லை ராஜா. நம்ம தமிழ் தேசிய அதிபர் பாஷையில் சொல்லணும்னா அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. எதனால சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவை காக்க வந்த ஆபத் பாண்டவர் அநாத ரட்சகர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமை அதிமுகவுக்கு ஒருபோதும் வராது. எங்களை காக்க வந்த தெய்வமாக நாங்கள் மு.க. ஸ்டாலின் அவரை நினைக்கிறோம். எப்படி மத்தியில் ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் மோடிக்கு வெற்றி உறுதியோ, அந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிற திராவிட நாயகர்னு அவருக்கு அவரே பட்டம் வச்சுக்கிட்ட திராவிட நாயகர் இருந்து 24 தேர்தலில் வெற்றி பெற்று நீங்க பேசியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்ல சார். அது மத்தியில் நடந்த தேர்தல் சார். நாங்கள் கூட்டணியில் சார். இப்ப 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த மு.க. ஸ்டாலின் வேணுமா? அதுதான் கேள்வி. டெஸ்ட் மேட்ச் வேற, T20 மேட்ச் வேற. டெஸ்ட் மேட்ச்ல தோத்து போயிருக்கலாம் அதிமுக. T20 மேட்ச்ங்கிறது எடப்பாடி பழனிசாமியா மு.க. ஸ்டாலின் முதல்ல புரிஞ்சுக்குங்க. இன்னொன்னு சொல்லிடுறேங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, இவர் சொன்னார், வன்னியரசு ஒரு விஷயத்த சொன்னார், சமபலத்தோடு இருந்தால் தாங்க இது கொடுப்பாங்க அப்படின்னு. அண்ணன் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வன்னியரசு. நான் ஒரு பண்போடு அவருக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இவங்க பாஷையில் சொல்கிறதுனா, மத்தியில் இருக்கிற குன்றிய பாசக 2 தடவை பெரிய மெஜாரிட்டியில் இருந்தப்போ கூட சின்ன கட்சிகளை கூட சேர்த்துக்கிட்டு அவங்கள மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் ஷார்ட் ஃபாலில் இருக்கிறாங்க. இப்போ வேறு வழி இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி 2 பீரியட் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சிறிய கட்சிகள் 2 MP 4 MP வச்சுருக்கிறவங்களாம் கூட சேர்த்துக்கிட்டு கொடுத்தாங்க. அது ஒன்று. காலகாலமாக சொல்லுவாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. அது என்ன மத்தியில் மட்டும் கூட்டாட்சி, மாநிலத்திலையும் இனிமேல் கூட்டாட்சி கொடுங்கள அப்படின்னு ஒன்று கேட்கலாம். அவங்களோட ரொம்ப சூப்பரான அந்த கோஷம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அனைவருக்கும் அதிகாரம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். நான் அவருக்கு தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா, 1.5 வருஷம் இன்னும் இருக்குது. இந்த 1.5 வருஷத்துல இப்ப மரியாதைக்குரிய முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தி இந்த 1.5 வருஷத்துல எங்களுக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைங்க. அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா, திமுக இருக்கப்ப மட்டும் சொல்றீங்களே, அதிமுக ஆட்சியில எத்தனை பேருக்கு கூட்டணியில பங்கு கொடுத்தது, கூட்டணி அரசுல பங்கு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரா? ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்பவே கொடுத்தாங்களா? தான் இவங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. அதிமுகவுடைய கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு இன்னைக்கு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல எங்க ஆபத் பாண்டவன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இன்னும் 1.5 வருஷம் இருக்கிறப்ப அதிரி புதிரியான மெஜாரிட்டியில் அதிமுக ஜெயிக்கிறப்ப கூட்டணியில கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படாது. அவங்க தந்தையவே வென்ற தனையன் மு.க. ஸ்டாலின் 2006 2011 இந்த தமிழகமே கண்டிராத ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்த கருணாநிதியவே பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான திராவிட முடிவு சொல்றதுனால அதிமுக வெற்றி பொறுத்திருந்து பாருங்க சார். நான் என்ன இவர் ஜோசியர் மாதிரியே சொல்றேன், மக்களுடைய நாடி துடிப்பை சொல்றேன். அதை மீற அளவு கொடுத்துட்டு இருக்கிறப்ப உறுதியா பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு அதிரி புதிரியான வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு நிமிஷம். அதே மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு மரியாதைக்குரிய சின்ன மருத்துவர் அவர் சொன்னவர் இப்ப கொஞ்சம் கீழே இறங்கி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் எனக்கு புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னா அவங்க சார்ந்த சமுதாயத்துக்கு முன்னேற்றம்னு அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற அடிப்படையில் அவர் கேட்கிறார். அவங்களுக்கு பண்ற விஷயத்தை பண்ணிட்டு அவங்க எதுக்கு இதை வலியுறுத்த போறாங்க? ஏற்கனவே அதுக்கு 10.5% இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியில கொடுத்தது, அது உறுதி பண்ணணும். அவங்க சமுதாய நலனுக்காகத்தான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்கிறாரு. அதை அடுத்து வரப்போகின்ற அதிமுக ஆட்சி முறைப்படி அதை மீண்டும் கொண்டு அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம். அதிமுக ஆட்சி வந்தா கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இடம் இல்லைன்ட்டாரு. அப்புறம் பாமக கலைப்புடுறீங்க. அதைத்தான் கார்கே நானும் சொல்றேன். அதைத்தான் நான் சொல்றேன், கூட்டணிக்கு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய கூட்டணிக்கு வாங்க, பங்கு கேட்காதீங்க. அவங்க சார்ந்த அப்படி இல்லைங்க. அவரு சார்ந்த சமுதாயத்துக்கு என்னுடைய வாழ்நாள் லட்சியம் வன்னிய மக்களுக்கு நான் 10.5% இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கிறது. அப்படி சார் முடிச்சிடறேன் ப்ளீஸ்.
என்டர் பண்ணுங்க நீங்க சார் முடிச்சிரு. அப்ப நீங்க ராஜ கம்பீர் என்ற அப்பாஸ் கொஞ்சம் இல்ல அமைதியா அவர் இல்லங்க, இருங்க. நான் அவர் முடிச்சிடுறேன் பேசவே என்னோட. ஆரம்பிக்கலங்க. அதாவது இல்ல சூர்யா பேசிட்டு இருக்காரு, அவரோட தான் பேசுறாரு. சாரி சூர்யா நான் இல்ல ஆமா, பாமக சூர்யா, பாஜக சூர்யா. நான் சொல்றது சார் பேசினா சரி, முடிச்சிருங்க. சூர்யா, நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய கட்சி கோரிக்கை அப்படிங்கிறது வன்னிய சமுதாய மக்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு, அதை பூர்த்தி செய்யறப்ப சரி, நீங்க எங்களுக்கு மந்திரி சபையில இடம் கேப்போம், கொடுங்கன்னு detail ஆ நம்ம கேட்க பேசலாம். மாட்டீங்கன்னு சொல்ல வரேன். அதை புரிஞ்சுக்காம நீங்க என்கிட்ட இன்டர்வியூ ஆவறீங்களா? சரி, ஓகே, நம்ம பேசுவோம். திரு ராஜகம்பீர் பாஸ்டர், இவங்க எல்லாரும் சொல்றது ஒரே கருத்து, திமுக மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்காது அப்படின்றதான். அப்பதான் இந்த இவங்க சொல்லக்கூடிய கூட்டணி அரசு இது எல்லாமே சாத்தியம். அதை நோக்கி தான் இந்த கள நகர்தம். திமுக மெஜாரிட்டி பெறக்கூடாது என்று விரும்புகிறார்கள் என்று வேண்டுமானால் இந்த கட்சிகள் விரும்புகிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். மக்கள் திமுகவை ஆட்சியிலே அமர்த்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் என்பது இருதுருவ அரசியலாகத்தான் இன்றைய வரைக்கும் இருக்கிறது. அதனால தான் அதிமுகவை கூட விமர்சிக்காமல் புதிதாக கட்சி தொடங்குகிற விஜய் முதற்கொண்டு அதிமுகவை விமர்சிக்க முன் வரல. ஏன்னா அது இருதுருவ அரசியல் என்பதை புதிதாக அரசியலுக்கு வருகிறவர்கள் கூட புரிந்து வைத்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் ஆட்சி என்று சொன்ன போதில் கூட இருதுருவ அரசியலினுடைய ஒரு பங்காளியாக மாறுவதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். அப்ப தனித்த மெஜாரிட்டி பெற முடியாத கட்சியாக இவர்கள் பெரிய அரசியல் கட்சிகள் பின்தங்குகிற நிலைமை வருகிற போதோ, அல்லது சிறிய கட்சிகள் என்று மற்ற கட்சிகளுக்கு வாக்கு வலிமை அதிகரிக்கிற சூழல் வருகிற போதோ தான் இந்த கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுவார்த்தைக்கு ஒரு நியாயம் இருக்க முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில திண்டிவனத்தில் கட்சி இருந்துச்சுன்னா அந்த பக்கம் திருச்சிராப்பள்ளி தாண்டி கட்சி இல்லை அப்படின்னா நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த நிலைமை இருக்கிறது. மாநகரங்கள்ல சில கட்சி இருக்கும், சில கட்சி கிராமப்புறங்கள்ல இருக்காது. அப்படி பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அப்ப அதிமுக திமுகவுக்கு தான் அந்த கட்டமைப்பு இருக்கிறது. எல்லா ஊர்களிலேயுமே கொடி பறக்காத குக்கிராமங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை எங்க இருக்குன்னா அதிமுகவுக்கு இருக்கிறது, திமுகவுக்கு இருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகள் தான் கட்டமைப்பு இருக்கிறது. மற்ற கட்சிகள்லாம் இப்போ ஏன் மக்கள் நல கூட்டணிலாம் வெல்ல முடியலைன்னா பூத் ஏஜென்ட்டே போட முடியல. அதான் உண்மை. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. மாநகரங்கள்லையும் ஊடகங்கள்லையும் பேச முடிந்ததே தவிர அவர்களால் மக்கள்கிட்ட போய் அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சாதாரண கிராமப்புறங்களில் போய் சேர முடியல, அந்த கருத்தை சேர்க்க முடியல. அதுதான் அடிப்படை. அப்போ தேர்தலுக்கு முந்தைய திடீர் கூட்டணி மாதிரி வந்தாலும் அதை மக்கள் நம்பகத்தன்மையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து விட்டோம் என்று சொன்னாலும் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி எதுவுமே இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு சேர்ந்தது மாதிரி தெரியல. அப்ப அரசியல்ல நம்பகத்தன்மை என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதனால திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிற பட்சத்தில் மீண்டும் 2026 திமுகவுக்கு சாதகமாக இருப்பது அப்படிங்கறத யதார்த்தம். சூர்யா ஒன்று சொன்னார், 50% கீழே திராவிட கட்சிகள் குறைஞ்சிருச்சு. இது நீண்ட கால அடிப்படையில் பார்க்குறப்போ இதுதான் முதல் தேர்தல் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாருல்ல. அப்போ ஒரு கட்சி மெஜாரிட்டி குறைந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்னொரு புறத்தில் மேபி இந்த தேர்தல் இல்லாமல் இருக்கலாம். எதிர்காலத்தில் அது அதை நோக்கிய பார்வையாக தானே வைக்கிறார். அதங்க அவங்க சதவீதம்லாம் குறைஞ்சு போச்சுங்கிற கணக்கை இவங்க சொல்றாங்க, பாஜக சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட முன்னாடியே விட திமுக சில சதவீதம் குறைந்திருக்கிறது, வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது கூட கணக்கு சொன்னாங்க. ஆனா நாடாளுமன்றத்தில் எல்லா தொகுதியிலையுமே திமுக கூட்டணி தானே வெற்றி பெற்றுச்சு. யதார்த்தம் என்னங்கிறத நீங்க வெற்றி தானே கணக்கு, பெர்சன்டேஜ் வச்சு என்ன பண்ண முடியும்? இப்ப நாம் தமிழர் கட்சி கூட 8.4 வாங்கிட்டோம், மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுட்டோம் சொல்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, கவுன்சிலர்கள் கிடையாது, ஊராட்சி தலைவர்கள் கிடையாதுன்னா அப்புறம் அந்த கட்சிக்கு என்ன அதிகாரத்தில் என்ன பங்கு இருக்க முடியும்? அப்போ வெறும் சதவீத கணக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனா நீங்கள் தோற்று போனதை மறைப்பதற்கு மக்கள் மன்றத்தில் இந்த உரையாடலை நிகழ்த்துகிறீர்கள் என்றுதான் அது புரிந்து கொள்ளப்படுமே தவிர நீங்கள் அதிகார மையத்திற்கு நெருங்குவதற்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக மாற்றணும். இப்ப விசிகா திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தக்கூடிய பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களை கூட்டக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப அரசியல் கட்சி வளர்ந்து வருவது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் வாக்கு வலிமை நிரூபிக்கப்படாத வரைக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி அரசாங்கம் அமைவது என்பது நெடுந்தூர கனவாகத்தான் இருக்கிறதே தவிர நடைமுறைக்கு மிக அருகில் இருப்பதாக நான் நம்பல. 2024 சாத்தியமே கிடையாது. ஓகே, கேப்போ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.